தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 9,520 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 4,800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,29,600 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 415 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் 60 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்படும் எல் வடிவ மேம்பால பணிகள் நிறைவு. விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு. சிவகங்கை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். காந்தி ஜீவானந்த மணிமண்டபத்தை திறந்து வைக்கிறார். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால். பிப்ரவரி 1ஆம் தேதி புதுச்சேரி செல்லும் நிலையில் சந்திக்க வாய்ப்பிருப்பதாக தகவல். அதிமுக கூட்டணியால் தொட முடியாத இடத்தில் திமுக கூட்டணி உள்ளது. இந்தியா டுடே சி வோட்டர்ஸ் கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டி அமைச்சர் கே.என். நேரு பெருமிதம். இரண்டாயிரத்து 11 முதல் 2021ஆம் ஆண்டு வரை பல தேர்தல்களில் தோல்வியை தழுவியது திமுக. 10 தோல்வி பழனிசாமி என்ற முதல்வரின் விமர்சனத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி பதிலடி. பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி 2011 2021 வரை பல தோல்விகளை கண்ட கட்சி திமுக கட்சி. திமுக தான் டெல்லிக்கு அடிமை. ராகுலை கனிமொழி சந்தித்ததை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடிமை. நாங்கள் யார் அடிமை? நாங்கள் அடிமை இல்லை, திராவிட முன்னேற்றங்கள் தான் அடிமை. இன்னைக்கு அங்கே போய் கெஞ்சிக்கின்ற நிலவிக்கு வந்துடுது திமுக. இங்கிருந்து அங்கே போய் பேசுறாங்க. அதில் அழைச்சிட்டாங்கல்ல, இங்கிருந்து அங்கே அழைச்சிட்டாங்கல்ல. அங்கே தானே போய் ராகுல் காந்தி சந்திச்சாங்க, அங்கே தானே திருமதி சோனியா அம்மாவை சந்திச்சாங்க. ராகுலை கனிமொழி சந்தித்தது கெஞ்சுவது என்றால் காலில் விழுந்ததை என்னவென்று சொல்வது? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியின் விமர்சனத்திற்கு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பதில். நேரடியாக 2 கட்சி தலைவர்கள் அல்லது கட்சி தலைமையில் இருப்பவர்கள் சந்தித்து பேசுவது கெஞ்சுவது என்றால் காலில் விழுறதுக்கு என்ன பெயர் சொல்றது? விஜயை முதல் முறையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி, ஒரு துயரத்தின் போது மக்களை சந்திக்காதவர் என்ன மாதிரியான தலைவர் என கேள்வி. ரசிகர் கூட்டம் வரத்தான் செய்யும். அவர் சிறந்த நடிகர், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு 41 உயிர்கள் இழந்து விட்டோம். என்ன நடந்திருக்க வேணும்? யாருக்காக உயிரிழந்தார்கள்? அவரை காணதா, அவருடைய கூட்டத்தை, அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்த கூட்டம். என்ன பண்ணிருக்கோம்? நேரடியாக அங்கே போயிருக்கோம். நாங்களாம் ஓடல. அந்த ஆறுதல் கூட உங்களால சொல்ல முடியலையே. அவரை கட்சி நடத்தி என்ன செய்ய போறீங்க? பிளவுபட்ட அதிமுகவை ஒன்றிணைக்கும் பணியை டிடிவி தினகரன் மேற்கொள்ள வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்தால் சட்ட போராட்டம் முடிவுக்கு வரும் என்றும் ஓ. பன்னீர்செல்வம் உறுதி. நாங்கள் இணைய வேண்டும் சொல்லியிருக்கோம். அதிலிருந்து மாறுபட மாட்டார். யார் இணைய வேண்டும் என்ற கோரிக்கையை திரு டிடிவி மாறுபட மாட்டார். அவரும் அந்த கருத்தை அங்கே வலியுறுத்த வேண்டும். நானே இணையம் தானே சொல்றேன். அவரை இணையம் சொன்னா இணைஞ்சிடலாம்ல.
அந்த வேலையை செய்தால் ஆட்டோமேட்டிக்காக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற மாபெரும் வெற்றி அடையும். ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை சுட்டிக்காட்டி பதில். பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. சட்டமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிட திட்டமிட்டுள்ள தொகுதிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமனம். எல் முருகன், அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்ட மூத்த தலைவர்களை நியமித்த நயினார் நாகேந்திரன். இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்யக்கோரி சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுக்கூட்டம். பாஜகவின் ஏ டீமாக திமுக இருந்து வருவதாக சீமான் விமர்சனம். நான் ஏன் பி டீம்? திமுக பிஜேபி ஏ டீம், அதனால நான் பி டீம். சென்னையில் அரசு கல்லூரி வளாகத்தில் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 3 பேரும் சிறையில் அடைப்பு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை, மனநல ஆலோசனை வழங்கப்பட்டதாக காவல்துறை விளக்கம். சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிட்டது என்பதற்கு சான்றாக சென்னையில் அடுத்தடுத்து பாலியல் வன்கொடுமைகள். அடையாறு சம்பவம், நந்தனம் அரசு கல்லூரி சம்பவங்களை சுட்டிக்காட்டி விஜய் காட்டமான அறிக்கை. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டோரின் பெயரை சேர்க்க மேலும் 10 நாட்கள் அவகாசம் வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீக்கப்பட்டவர்களின் விவரங்களை வெளிப்படையாக தெரிவிக்கவும் ஆணை. தமிழகத்தில் பிறப்புச் சான்றிதழில் குழந்தையின் பெயரை சேர்க்க கால அவகாசம் நீட்டிப்பு. செப்டம்பர் 26ஆம் தேதி வரை பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளின் பெயரை பதிவேட்டில் இணைக்கலாம். பத்திரப்பதிவு 3.0 மென்பொருளில் ஏற்பட்ட திடீர் கோளாறால் பல்வேறு இடங்களில் பத்திரப்பதிவு சேவை பாதிப்பு. ஆவடி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நள்ளிரவு வரை காத்திருந்த மக்கள். கிருஷ்ணகிரியில் நாய் கடித்து விவசாயி உயிரிழப்பு. தமிழ்நாட்டில் பூதாகரமாகும் திருநாய் பிரச்சினைக்கு என்ன தீர்வு? கேரளாவில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் காப்பீடு திட்டம். மாநில அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் அறிவிப்பு. சபரிமலை கோவில் தங்க கொள்ளை விவகாரம். சென்னையில் நடிகர் ஜெயராமிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் 2 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். தருமபுரி, கிருஷ்ணகிரி உட்பட 11 மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் பனிமூட்டம் அதிகரிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் பனிமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் அவதி. கொடைக்கானலில் உறைபனி தாக்கத்தால் குறைந்தபட்ச வெப்பநிலை 6 டிகிரி செல்சியஸாக பதிவு. மலைப்பகுதிகளின் ரம்மியமான அழகை ரசிக்கும் சுற்றுலா பயணிகள். மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை வீசக்கூடும். மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தல். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் நில அதிர்வு. கோவில்பட்டி பகுதியிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் அச்சமடைந்த மக்கள்.
விருதுநகர் மாவட்டத்தை எட்டியுள்ள தென்காசி மாவட்ட பகுதிகளிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக மக்கள் தகவல். வீடுகளில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக கவலை. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தென் தமிழகத்திற்கு சிறப்பு ரயில்கள். சென்னையிலிருந்து நெல்லை, தூத்துக்குடிக்கு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. காரைக்காலில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் 203வது ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்தோடு தொடக்கம். ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபாடு. டெல்லியில் முப்படைகள் பாசறைக்கு திரும்பும் நிகழ்ச்சி. மிடுக்குடன் அணிவகுத்த வீரர்கள். அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமாறு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ரஷ்யா அழைப்பு. நேரடி பேச்சுவார்த்தைக்கு வருபவரின் பாதுகாப்புக்கு முழு உத்தரவாதம் அளிக்கப்படும் என கிரெம்ளின் மாளிகை அறிவிப்பு. சீனாவின் பாரம்பரிய புத்தாண்டான வசந்தகால திருவிழாவை முன்னிட்டு 1 மாத கலாச்சார சுற்றுலா நிகழ்வுகள் தொடக்கம். நாடு முழுவதும் 30,000 கலை நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், பாரம்பரிய விழாக்களுக்கு ஏற்பாடு. வெனிசுலா, ஈரானை தொடர்ந்து கியூபாவுக்கும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நெருக்கடி. கியூபாவுக்கு கச்சா எண்ணெய் விற்கும் நாடுகளுக்கு வரியை அதிகரிக்க உத்தரவு. டிஜிட்டல் சாதனங்களுக்கு அடிமையாவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பதாக பொருளாதார ஆய்வறிக்கையில் கவலை. பிரச்சினைக்கு தீர்வு காண விரிவான செயல் திட்டத்தை உருவாக்க அரசுக்கு பரிந்துரை.